வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே இப்போ வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 12 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் கொடுத்துருக்கு. பட் இருந்தும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்னைக்கு டேவை இப்படியே கன்சாலிடேஷன் பண்ணியே நம்ம மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு வங்கி பங்குகள் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு நல்ல செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா போயிருந்தது. கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்தை ஆக்சிஸ் பேங்க் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்ட்டு தெரியல. ஸோ நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஏதாச்சும் ஒரு செய்தி வந்ததுன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்சிஸ் பேங்க்ல 22, 21 அந்த டைம்லலாம் ஒரு நல்ல ஸ்விங்கு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல கிடைச்சது. பல டைம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஸ்விங் பண்ணேன். பட் ஸ்விங் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணாலும் அதை ஹோல்டு பண்ணியிருந்தா இன்னும் கூட ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிஸ் பேங்க்ல ஃபார்ம் ஆக போகுதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நான் செக் பண்ணுறேன். மேபி திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நம்ம அதை பற்றி திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கும் இன்றைக்கி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கரண்ட்டாக ஒரு 3/4% வரைக்கான ஒரு இறக்கத்தை ஐசிஐசிஐ பேங்க் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. லார்ஜ் கேப்பில் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த 2 வங்கி பங்குகளாக இது இருக்குது. அதே சமயத்தில் இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ புது சிஇஓ வரப்போகிற குஷியில் இண்டஸ்இண்ட் பேங்க் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கு. எப்படியும் அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் வந்து அப்படியே ஜெகஜோதியெல்லாம் இருக்க போகிறதில்ல. ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து தான் இருக்கும். ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்ளைண்டான ஒரு ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ தொடர்ந்து எவ்வளோ தூரம் ஏறுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கொட்டாக் அண்ட் எஸ்டிஎஃப்சி ரெண்டுமே பார்க்கும்போது 0.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பிஎஸ்யூ வங்கி பங்குகள் கிட்டே இருந்தும் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அங்கங்கே சில வங்கிகள் இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50க்கு ஓரளவு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து கிடச்சிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 1.25% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதில் ஒரு செய்தி இருக்குது. அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவோட எண்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆட்டோ சேல்ஸ் டேட்டா 1 by 1 வந்து வருவதற்கு ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம முதலாவதாக பார்த்திங்கன்னா ஸோ பஜாஜ் ஆட்டோவோட டேட்டா இங்கே இருக்குது. ஸோ பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் 2 வீலர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 2% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. 2,98,000 யூனிட் பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கும்போது 14% இருக்குது. ஸோ இந்த 2 வீலர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டையுமே சேர்த்து தான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 14-15% வரைக்கும் இவங்களுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு. அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது ஒரு 17% வரைக்கும் க்ரோவ் ஆகிருக்கு. பஜாஜ் ஆட்டோவை பெரிய அளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திறனாக தான் இருக்குது. ஸோ வழக்கம் போல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக சேல்ஸ் பார்க்கும்போது 3 லட்சம் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த எஸ்கார்ட் குபுட்டோ. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் ஒரு 2.2% வந்து உயர்ந்திருக்கு. டொமஸ்டிக் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ரெண்டும் சேர்த்து ஓவராலாக 11,498 யூனிட் விற்றுருக்காங்க. அதே சமயத்தில் மகேந்திரா அண்ட் மகேந்திரா பார்க்கும்போது ஸோ இவங்களுடைய டிராக்டர் சேல்ஸ் 53,392 யூனிட்டாக இருக்குது. 13% வந்து இவங்களுடைய சேல்ஸ் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கும்போது 0.1% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. 20,575 யூனிட்டாக இருக்குது. ஸோ 3 வீலர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே சூடு பிடிச்சிட்ருக்கு. 37% வளர்ச்சியாக ஜூன் மாதம் வந்து பார்த்துருக்காங்க. 8,454 யூனிட் பார்த்திங்கன்னா மகேந்திரா விற்றுருக்காங்க. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் பார்க்கும்போது 47,306 யூனிட்டாக இருக்குது. 18% பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் இயர் ஆன் இயரில் வந்து உயர்ந்திருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 2,634 யூனிட்டாக வந்திருக்கு. 1% பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஐச்சர் மோட்டாரோட ராயல் என்ஃபீல்ட் சேல்ஸ் போட்டிருக்காங்க. 22% வந்து உயர்ந்திருக்கு. 89,540 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 79% உயர்ந்திருக்கு. 12,583 யூனிட் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பல கம்பெனிஸோட அப்டேட் வரல. உதாரணத்துக்கு மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கப், டிவிஎஸ் மோட்டார் போன்ற முன்னணி நிறுவனங்களோட நம்பர்ஸ் வராமல் இருக்குது. ஸோ வந்ததும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி இவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வெஸ்டெக் அப்படிங்கிற ஒரு அனலிஸ்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டெக் குரூப் பார்த்திங்கன்னா அம்புஜா சிமெண்ட்டுக்கு வந்து டார்கெட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டெக் சொன்ன காரணத்தினால இன்றைக்கி ஒரு 1.5% வரைக்கான ஒரு ஏற்றம் இந்த அம்புஜா சிமெண்ட்டில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 836 ரூபா வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க இதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களான்னா இல்லை,
ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க. ரூ. 90 வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில பல காரணங்களையும் முன் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்கமிங் குவார்ட்டரில் என்னை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இவங்க ஒரு 2 வருஷம் ஒரு 4 வருஷம் அந்த மாதிரி 28 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு அவுட்லுக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ 28ல் நல்ல ஒரு க்ரோத் வந்து இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து இருக்கும், சிஏஜிஆர் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் காஸ்ட்டை வந்து இவங்க டிக்ளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டாவையும் வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீ ப்ரொவிஷன் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 29% வரைக்கும் உயரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க சொன்னதெல்லாம் வந்து நடக்குதான்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நடக்குமான்னு தெரியல. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் இன்னைக்கு ஒரு 5.5% மேலான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த செய்தி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஹோல்டு பண்ணக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் இல்லை, எக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. பட் பெருசாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பங்குகள் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏற்றம் நிலைக்குமாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலலாம் இன்னும் ப்ரெஷர் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து ப்ரொவிஷனை எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வரக்கூடிய Q1 ரிசல்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்எம்டிசி பார்த்தீங்கன்னா என்எம்டிசியோட ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னு பார்க்கும்போது அவங்களுடைய அயன் ஓர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டன்னுக்கு ஒரு ₹600 வரைக்கும் குறைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு ப்ரைஸ் கட் வந்து இருந்தது. இப்போ திரும்ப வந்து ப்ரைஸ் கட் பண்ணுறாங்க. இது இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு போயிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இறங்குனா புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் நடக்கும்போதே அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்தளவுக்கான ஒரு விலை வீழ்ச்சி இந்த பங்கில் வந்து ஏற்படலை. பட் ஏற்படுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அப்போ வந்து ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜ் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ வருண் பிவரேஜில் இப்போ ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ வருண் பிவரேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போது அடுத்த ஏஷியன் பெயிண்ட்டாக ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஏஷியன் பெயிண்ட்டை இன்னும் இழுத்து மூடிட்டு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகலை. ஸோ இப்போதைக்கு இந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதே மாதிரி வருண் பிவரேஜுக்கும் வந்து ஒரு செக்டார் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இந்த பங்கும் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வருண் பிவரேஜுக்கு என்ன ஒரு காம்படிஷன்னா கேம்பகோலாவாக இருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்டுக்கு பிர்லா ஓப்பஸாக வந்து இருக்காங்க. பட் இப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டுக்கு வந்து ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. இப்போது ஹோல்டுலேருந்து பை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நிலையா அப்படிங்கிற ஒரு புது பெயிண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ப்ரீமியம் பெயிண்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நேற்று கூட வந்து ஏஷியன் பெயிண்டோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அந்த ஒரு ஆடை வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டை எப்படி இவங்க தக்க வைப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ புது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் தான் ஏஷியன் பெயிண்ட்டை இவ்வளோ நாள் சர்வை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது தொடருமாங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பிர்லா ஓப்பஸோட காம்படிஷன் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிர்லா ஓப்பஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பணம் மார்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய அளவுக்கு வந்து இருக்க போகிறதில்ல. எவ்வளோ நாள் இந்த குறைஞ்ச மார்ஜினில் பிர்லா ஓப்பஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பார்ப்போம். அது வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு ப்ரெஷர் இருக்கும். அதே தான் வருண் பிவரேஜ் இப்போ கேம்பகோலா பார்த்தீங்கன்னா ₹10 வந்து வித்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. பட் இது தமிழ்நாடு சைடெல்லாம் அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்களாங்கிறது தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ₹10 கேம்பகோலாலாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ பெரிய பாட்டில் மட்டும்தான், அதுவும் இந்த ரிலையன்ஸ் ஸ்டோரில் மட்டும்தான் பார்த்துருக்கேனே தவிர லோக்கலில் எந்த கடையிலையும் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இப்போது அந்த ₹10 பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கோ கோலாவும் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ கொக்கோ கோலாவோட மற்ற சோடா பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ₹10 வந்து வித்துட்ருக்காங்க. பெப்சியும் விற்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷர் வருண் பிவரேஜில் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் வேல்யூவேஷன் இந்த பங்குக்கு அதிகமாக இருக்குது. மேபி இதை வந்து ஒரு காரணம் காட்டி கேம்பகோலா மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வருண் பிவரேஜை இறக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. வருண் பிவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரிஸ்கெல்லாம் எவாலுவேட் பண்ணாமல் நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு வருண் பிவரேஜில் இறங்க முடியாது. ஸோ கேம்பகோலா மார்க்கெட் ஷேரை பிடிப்பாங்க. பட் இருந்தாலும் முன்னணி நிறுவனமாக இந்த செக்மெண்ட்டில் மாறுமான்னு கேட்டால் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இவங்களோட சேர்ந்து கேம்பகோலாவும் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரு குறுகிய மார்க்கெட் ஷேரை வச்சுட்டு. இது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது
ரிலையன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் புஷ் வந்து பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய என்டையர் அந்த 20 ஜிகாவாட் 10 ஜிகாவாட்ட பார்த்தீங்கன்னா, அடுத்த கேலண்டர் இயர் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து, அதாவது அடுத்த கேலண்டர் இயர் முடியறதுக்குள்ள அவங்க ப்ரொடக்ஷனை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நுவாமோ பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலையன்ஸோட டார்கெட்டை வந்து உயர்த்திட்டு இருக்காங்க. ஸோ நுவாமா மட்டும் இல்லை, மோஸ்ட்டாக எல்லா அனலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸோட டார்கெட்டை வந்து தொடர்ந்து உயர்த்திட்டு இருக்காங்க. இன்னும் சில வருடங்களில் இந்த இவங்களுடைய நியூ எனர்ஜி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட 50% ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இந்த 50% ப்ராஃபிட் அப்படிங்கிறது. பட் அவங்க படிப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனை பிடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பேட்டரி ஸ்டோரேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 ஜிகாவாட் அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியை கொண்டு வர போகிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. கூடவே கம்ப்ரஸ்டு பயோகேஸ் இது எல்லாத்தையும் வச்சு இவங்க எவாலுவேட் பண்ணி ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரீரேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சுருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நான் கன்சிடர் பண்ணும்போது தொடர்ந்து அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். 1100 வரைக்கெல்லாம் ஒரு இறக்கத்தை கொடுத்தது. ஒரு நல்ல வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருந்தது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் புது ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எங்கிட்டையும் இருக்குது. ஸோ புதுசாக இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இவ்வளோ நாளாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்தது. குவாலிட்டியான பங்கு நம்ம நாட்டிலேயே நம்பர் 1 மதிப்புமிக்க ஒரு நிறுவனமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இவங்க பிஸ்னஸ் மோஸ்ட்டாக எல்லா பக்கமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுவும் தெரியாத நபர்களும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சேஃபான ஒரு பங்கை போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஒரு நல்ல விலையில் ஆட் பண்ணியிருக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இன்டெல் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ இன்டெல் அதுக்கப்புறம் நோக்கியா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொலாபரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டெலோட ரீசெண்டாக இந்த சிபியு டேட்டா சென்டருக்கான சிபியூ வந்து நோக்கியாவோட ஃபெசிலிட்டியில் வந்து கொண்டு வர போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெலோட 6780 ஜியான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஃபிஷியன்ட் கோர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் மூலிமா அவங்க பவர் யூசேஜை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் நல்லா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது இன்டெல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு. புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சிப்பை சேல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இன்டெலை பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. பட் இன்னும் வந்து அவங்க உயர்த்தணும். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஏஎம்டி இப்போ அவங்களுடைய Zen 6ல் சிபிஓ வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிளாக் ஸ்பீடு 7 ஜிகாட்டை வந்து தொட்டிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. பட் இருந்தாலும் கோர் கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது குறைவாக தான் இருக்குது. 24 கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அதே சமயத்தில் இன்டெல் பார்த்தீங்கன்னா 52 கோர் இருக்கக்கூடிய சிபியூவை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் வரல. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ அடுத்து வரக்கூடிய ப்ராசஸர் ஆச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இன்டெலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஏரோலோக் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மீடியாட்டர் லேக் கூட கம்பேர் பண்ணும்போது ஏரோ லேக் வந்து ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய நோவா லேக் அண்ட் பேண்டர் லேக் ரெண்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி பண்ணலைன்னா அவ்வளோதான். இவனுக்கு எதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னே தெரில. பேசாமல் இந்த சிப்பை வந்து விற்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து இந்த ஃபவுண்ட்ரி பிஸ்னஸையும் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இன்டெல் வந்து வர மாட்டேங்கிறாங்க. அவன் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவனோட இஷ்டத்துக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்கானே தவிர ஸோ மார்க்கெட்டில் இப்போ என்ன நீட் இருக்குது, கேமிங் சிபியூ நீட் இருக்குது. பட் இவனுங்க பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஸ்பீடே இல்லாத ஒரு சிபியூ வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஎம்டி கூட காம்படிஷன் வந்து இவங்களால வேணும்னே வந்து கொடுக்காம இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.